கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே இன்று ஒரு மிக மிக அற்புதமான கதையை சொல்லப் போகின்றேன். இந்த கதையை கேட்பவர்கள் வாழ்க்கையிலே செல்வம் பெருகும் என்பது பலரது அனுபவம். பார்சிக்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். திரு ரத்தன் டாட்டாவெல்லாம் அந்த பார்சி இனத்தை சார்ந்தவர்கள் தான். இந்த கதையை அவர்கள் வெள்ளிக்கிழமை சொல்லுவார்கள், கேட்பார்கள். அவர்கள் இல்லங்களிலே பெரும் செல்வம் சேருவதற்கு இந்த கதை ஒரு காரணம் என்று சொல்லுவார்கள். ஒரு காலகட்டத்திலே பல்லாயிரம் வருடங்கள் முன்னால் ஈரானிலே ஜொராஸ்திரியம் என்று ஒரு பெரிய மகான் இருந்தார். இவர்கள் என்னன்னா அஹ்ரு மஸ்தா என்ற ஒரு இறை வடிவத்தை நம்புவார்கள். அஹ்ரு மஸ்தா என்று சொன்னால் அவருக்கு வடிவமற்ற ஒரு இறைவன். அந்த அஹ்ரு மஸ்தா என்று சொல்லக்கூடியவர் வழிபடுவதற்காக சிறிது நெருப்பை ஏற்றி வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு பார்சிக்களும் நெருப்பை ஏற்றி அந்த நெருப்பை வணங்குவார்கள். நாம் இப்போ சிரடி சாய்பாபாக்கெல்லாம் போனால் ஒரு துணின்னு ஒன்று எரியுது, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அவங்க கோயிலில் எரிஞ்சிட்ருக்கோம். இந்த பார்சிக்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் முன்னால் அங்கே இருக்கும் பொழுது ஒரு செல்வந்தர் இருக்கிறார். அந்த செல்வந்தரின் வீட்டை ஒட்டியே ஒரு சிறு ஏழை குழந்தையின் வீடும் இருக்கிறது. அவங்க அந்த குழந்தையோட அப்பா பேர் முஷ்கில் அப்படின்னு பேர். கதையை அப்படியே கவனமாக கடைசி வரைக்கும் கேட்டுட்டு வாங்க. இந்த கதையை கேட்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்க என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ அதெல்லாம் நிறைவேறும். நல்ல பொருளாதாரம் மேம்படும், ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை, பலரது அனுபவம். அப்போது இந்த முஷ்கில் என்பவர் விறகு வெட்டி, தினமும் விறகு வெட்டினா தான் அவங்க வீட்டில் சாப்பாடு. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவரோ செல்வந்தர், தினமும் வெவ்வேறு வகையான உணவுகள். ஒரு நாள் முஷ்கில் வீட்டிலே வறுமை தாண்டவமாடுகிறது. விறகு வெட்ட காட்டிற்கு செல்கிறார். அப்போ அந்த குழந்தை பசியில் இருக்குது. சாயங்காலம் அப்பா விறகு வெட்டிட்டு வருவார், வந்து கடையில் விற்றாருன்னா நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு அந்த குழந்தை இருக்குது. பக்கத்து வீட்டிலே சுவையான உணவின் வாசனை வருகிறது. இந்த குழந்தை போய் அந்த செல்வந்தர் வீட்டை தட்டுது. முஷ்கிலோட குட்டி குழந்தை தட்டி அங்கிள் அப்படின்னுது. நாம் எப்போவுமே செல்வம் இருந்தால் பகிர்ந்து உண்ணக்கூடிய குணம் வேண்டும். இந்த குழந்தையை பார்த்ததும் அவர்கள் ஏதோ வேண்டா விருப்பாக எதுக்கு வந்திருக்கேன்றாங்க. அங்கிள் வருமே அப்படின்னு சொல்கிறதுக்கு குழந்தைக்கு வருத்தம். வீட்டில் சாமிக்கு விளக்கேற்ற விறகு வேணும், இந்த ஒரு சிறிய விறகை தருகிறேன் என்று கடிந்து கொண்டு விரட்டுகிறார்கள். மீண்டும் அரை மணி நேரம் ஆகிறது. பக்கத்து வீட்டில் சாப்பாட்டு வாசனை ஜோர். உடனே மீண்டும் குழந்தை செல்கிறது. ஆண்டி அப்படின்னு, வந்துட்டியா, இந்தா கொஞ்சோண்டு விறகு. மூன்றாவது முறை சென்றதும் அந்த பெண்மணி கடிந்து கொள்கிறாள். நாங்கள் சுவையான உணவை உண்கிறோம் என்பதால் மீண்டும் மீண்டும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய், இந்தா சிறிது விறகு. குழந்தை தானே பசியில் வீட்டில் போய் அழுது. முஷ்கில் தன் விறகுகளை வெட்டி கொண்டு வரலாம் என்று சொன்னால் காடுகள் எல்லாம் மழை. கவலைப்படாதம்மா, என்னம்மா நடந்தது? பக்கத்து வீட்டுக்கு போனேன்ப்பா அப்படின்னு பார்த்த உடனே பெத்தவங்களுக்கு குழந்தை முகத்தை பார்த்தாலே சூழல் புரியும். முஷ்கில் சொல்கிறான், அழாதேம்மா, நான் நாளைக்கு காத்தாலேயே போய் விறகு வெட்டிட்டு வரேன், கூடுதலாக விறகு கிடைக்கும், உனக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு வாங்கி தரேம்மா. மறுநாள் காலை செல்கிறான். இவன் சென்ற நேரம் காடு தீ பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படியே மனசில் சோகம். எப்பயானு அணையுமா காட்டு தீ? ஒரு விறகான வெட்டிடுவேனா? வெட்ட முடியலை. மறுநாளும் முஷ்கில் செல்கிறான். அதே சூழல், அதே காட்டுத்தீ. மூன்றாவது நாளும் செல்கிறான். காட்டுத்தீ. ஐயோ, என் குழந்தை பசியில் தவிக்குமே முருகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? உலக மக்கள் எல்லாம் குழந்தையாக கருதிய வள்ளல் பெருமான் வருத்தப்பட்டார் அல்லவா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார். அதுபோல முஷ்கில் பார்த்தான், குழந்தை பசியால் தவிக்குமே, நாம் பசியால் இருந்தாலும் பரவாயில்லை, என் மனைவியும் குழந்தையும் பசியால் தவிப்பார்களே, உணவுக்கு என்ன செய்வேன் இறைவா அப்படின்னா. எப்பெல்லாம் நீ மனசுருகி இறைவான்னு சொல்கிறியோ, நீ ஐயோன்னு சொல்கிற வரைக்கும் பிரச்சனை தொடரும். இறைவா அப்படின்னு நீ சொல்ல துவங்கிட்டேன்னா வாழ்க்கையில் நன்மை துவங்கிடும். அதுதான் முஷ்கில் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு 5 பேர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பச்சை, வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற ஆடை. இவனுக்கு தோணலை, எப்படிடா காடு எரிஞ்சிட்ருக்கேன், 3 பேர் போயிட்டுருக்காங்களே. அதில் ஒருவர் இருக்கிறார், ஒரு ஏஞ்சல், பெஹ்ராம் யாசத் என்று பெயர்.
அவர் வந்து கேட்குறார், வயசானவர் போல். அவங்க ஏஞ்சல்ஸ் அப்படின்றத சொல்லவில்லை. இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் எப்போ எப்படி வாழ்க்கையில் வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் வரவேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவாங்க. உடனே அவர் சொல்கிறார், பெஹராம் யாசாத் கண்ணா ஏண்டா அழற நீ அப்படின்றார். உடனே இவர் சொல்கிறான், 3 நாளாக என் குழந்தைக்காக விறகு வெட்டி உணவை வாங்கி தரலாம் என்று வந்தேன். என்னிடம் தருவதற்கு பணம் இல்லை. காடோ தீப்பிடித்தெரிகிறது. என் குழந்தையின் வயிறும் தீப்பிடித்துத்தானே எரிந்திருக்கும். என்னால் காப்பாற்ற முடியவில்லையே என்று அழுகிறான். உடனே அவர் சொன்னார், கவலைப்படாதே, சிறிது களிமண்ணை எடுத்து தருகிறார். இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு போ, உன் பிரச்சனை தீரும்னார். சில சமயம் எதில் எப்போ பிரச்சனை தீரும்னு நமக்கே தெரியாது. இப்போல்லாம் வந்து என்னென்னா, மண் எவ்வாறு பிரச்சனையை தீர்க்கும், மண்ணில் எவ்வாறு உலகம் தெரிந்திருக்கும்லாம் நம்ம கேட்குறோம். கிருஷ்ணர் வாயில் மண் இருந்தது, உலகத்தை காட்டினார்னு. இப்போ செல்ஃபோனுக்குள்ளார சிலிக்கான ஒரு மண் தான் இருக்குது, அதுக்குள்ளே உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, இவர் கேட்குறார், மண்ணை எடுத்துக்கொண்டு சென்றால் பிரச்சனை தீருமா, வீட்டில் கொண்டு போய் வைக்கிறதா? சரி, ஏதோ பெரியவர் சொல்லிட்டாரு, இது வேறு எதுக்குன்னு தூக்கிட்டு போகிறான். அந்த பெஹராம் யாசாத் சொல்கிறார், இந்த ஒரு வேளை உனக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா, ஒரு வேளை இல்லை, உறுதியாக தீர்ந்துடும். இந்த கதையை வாரம் சொல்லு. அதே போல் ஒரு 4-5 ஊதுபத்தி ஏற்று, சற்று பழங்கள், ஃப்ரூட்ஸு, நட்ஸு மற்றும் இனிப்புகள் இதையெல்லாம் வைத்து, ஒரு அட்லீஸ்ட் ஒரு வெள்ளை கொண்டக்கடலை, ஒரு 4 பழம், ஒரு பூக்கள்லாம் வைத்து, பெஹராம் யாசாத் அருளால் அல்லது பெஹராம் யாசாத் துணையால் எனக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நிறைய பேருக்கு சொல்லணும். சொல்கிறியா அப்படின்னார். சொல்கிறேன்யா. நாம் எப்போவுமே ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் நிறைவேற்றுவது என்பதெல்லாம் நம்ம கையில் இல்லை, அந்த இறைவன் நினச்சாதான் நிறைவேற்ற முடியும். அதுவும் 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் சம்பந்தப்பட்டு விட்டால் வாக்குறுதியை கொடுத்தா நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம். இவன் சரின்னு சொல்லிட்டான். யார்? நம்ம முஷ்கில் அப்படின்ற விறகு வெட்டி. உடனே பாதி தூரம் எடுத்துகிட்டு போகிறான். வீட்டுக்கிட்ட போகும்போது ஒரு எண்ணம், களிமண்ணா பிரச்சனையை தீர்க்க போகுது, இந்த குப்பை களிமண்ணை தூக்கி எறியலாம் போது வாசலில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஓசை வானத்தில், இதை தூக்கி எறியாதே, இதை வீட்டிற்குள் சென்று வைத்து விடு, இது உனக்கு பெரும் நன்மையை செய்யும் என்று ஒரு ஓசை. நமக்கு சில சமயம் நம் உள்ளத்தின் ஓசையை நாம் கேட்பது கிடையாது. ஆனால் இவன் கேட்டான். எடுத்துகிட்டு போய் வீட்டில் குடிசையில் ஒரு ஓரமாக வச்சுட்டான் அந்த மண்ணை. பொண்ணு கேட்கிறான், அப்பா சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டிங்களா? கிடைக்கலம்மா, வர வழியில் நான் இப்படி பார்த்தேன், அதில் ஒருத்தர் தான் பேர் பெஹராம் யாசாதுனர் களிமண்ணை தந்திருக்கிறார், வீட்டிலே ஒரு ஓரமாக வைத்து விடுனான். இருவரும் பசியுடன் தூங்கச் சென்றனர். மறுநாள் காத்தால் அந்த பக்கத்து வீட்டு செல்வந்தன் பார்க்கிறான், நம்ம முஷ்கில் அந்த விறகு வெட்டி குடிசைக்கு மேலே ஒரு லைட் அப்படியே அடிக்குது. உடனே அவன் சொன்னான், ஏங்க அவங்க வீடு பற்றி எரியுது போல இருக்குங்க அப்படின்னா. பக்கத்து வீட்டுக்காரன்னா போட்டி போகாமல் தானே. உடனே ஓடி வரான். வந்தோடனே, என் வீடு பற்றி எரியுதா? அந்தளவுக்கு நாங்கள் திங்ஸ் வச்சுருந்தா தானே, பொருட்களே இல்லையே, நான் என் பொண்ணு என் பொண்டாட்டி, நாங்கள் 3 பேர் எப்படி சாமி? உள்ளே சென்று அவன் பொண்ணும் அதையே சொல்கிறா. அந்த களிமண் கட்டி இருந்த இடமெல்லாம் ரத்தின கற்களாக மாறிவிட்டது. உடனே அது மேலே ஒரு துணியை போட்டு மறைச்சி வைக்கிறான். ஒரே ஒரு சிறிய ரத்தினக்கல்லை எடுத்து கொண்டு சென்று அந்த ஊரின் கோடீஸ்வர வியாபாரி கிட்ட போகிறான். அவன் சொன்னான், இந்த ரத்தினக்கல்லுக்கு தருவதற்கு என்னிடம் கூட பணம் கிடையாது, நீ நகரத்திற்கு செல் என்றான். இன்னும் பெரிய நகரத்துக்கு போனான். அப்போ இருக்கக்கூடிய உலகத்தின் பெரிய வைர வியாபாரி சொன்னால், இந்த ஒரு ரத்தினக்கல்லுக்கு ஈடாக என்னிடம் கூட செல்வம் கிடையாது, 3 மூட்டை செல்வங்களை கட்டி வைத்திருக்கிறேன். ஒரு பெரிய செல்வம், அதோட சற்று குறைவு, அதோட நீ எது மேலே இந்த ரத்தினக்கல்லை தூக்கி போடுறியோ அதெல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்னா. பெஹராம் யாசாத்துடைய அருள் பெற்ற இந்த முஷ்கில் நினைத்தான், வாழ்க்கை முழுக்க கஷ்டத்தில் இருந்தோம், இருப்பதிலேயே சிறிய மூட்டை மீது கல்லை தூக்கி போடலாம்னு அந்த விறகு வெட்டி முஷ்கில் கல்லை தூக்கி போடுறான். நல்ல நேரம் வந்தால் காரண காரியம் இல்லாமல் செல்வத்தை தந்துவிடும். ஒரு பெரிய புயல் காற்று மாதிரி அடிக்குது, இருக்கிறதுலையே பெரிய மூட்டையில் அந்த வைரக்கல் போய் விழுந்துருது. இது எப்படி தூக்கிட்டு போனேன்? அவனே சொன்னான், நான் உனக்கு ஒட்டகங்களை தருகிறேன், எடுத்து செல் என்று விட்டான். ஒட்டகங்களிலே எடுத்து செல்கிறான் வீட்டிற்கு அத்தனை செல்வத்தையும். பணம் வந்துருச்சு, அப்புறம் வீடு கட்ட வேண்டியது தானே. மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடியாக சீமானியே, வீடு வந்துருச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தான், என்னடா மாப்பிள்ள, இந்த முஷ்கில் இத்தனை நாள் சாப்பாட்டுக்கே சிங்கிள் டீக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான், இப்போ என்னடான்னா பிஸ்னஸ் கிளாஸில் பறக்கிறானே, இது நல்லது இல்லையே. மன்னன்கிட்ட சொல்லுவோம். நேராக அந்த ஊர் மன்னன்கிட்ட சொன்னான், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் இருந்தாங்க விறகு வெட்டி முஷ்கில்னு, உருப்படாத பயசார், இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டான், என்னன்னு ஒரு பார்வை பாருங்க அப்படின்னா. மன்னன் எளிமையாக வேஷம் போட்டு கொண்டு வருகிறான்.
வந்து இவனுக்கு 2 மாம்பழங்களை தருகிறான். யாருக்கு? அந்த முஷ்கில் என்ற முன்னாள் விறகு வெட்டிக்கு. அப்படியே வீடை பார்க்குறான். நல்லா வீடு கட்டியிருக்கிறானே, பக்காவாக இருக்கே, இந்த ஏரியாவில் பிளாட் இந்த விலைக்கு போகுமே. மன்னன் ஒரு கால்குலேட் பண்ணுறான். பெஹ்ராம் யாசாத் உடனே முஷ்கில் மனதிலே தோன்றுகிறார். வா பாருப்பா, வந்திருக்கிறது நாட்டின் மன்னன், அவனுக்கு நீ ஒரு ரத்தினக்கல்லை பரிசாக கொடு, அவன் கொடுத்த 2 மாம்பழத்துக்கு பதிலாக அப்படின்னா. அவன் ஒரு ரத்தினக்கல்லை தருகிறான். மன்னன் பார்த்தான், என்னடா இது, எல்லாரையும் சமமாக தான் நடத்துகிறான். உடனே வேஷத்தை கலைத்து விட்டு, நான் தான் இந்த நாட்டின் மன்னன் வந்திருக்கிறேன், இனி நீயும் நானும் நண்பன் என்று சொன்னான். அப்போது பெஹ்ராம் யாசாதுடைய அருள் பெற்று விட்டேன், நல்ல செல்வம் வந்து விட்டது என்றெல்லாம் யோசித்து முஷ்கில் என்ன பண்ணால் தான் பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், நான் வெளிநாடுகளை சுற்றி வரப்போகிறேன், எனக்கு தீர்த்த யாத்திரை போல் செல்லணும்னு ஒரு ஆசை, நீயும் அம்மாவும் வீட்டை பார்த்துக்கோங்க, மன்னனுடைய பொண்ணு உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா, நீ என்ன செய்கிறன்னா வாரம் வெள்ளிக்கிழமையில் ஒரு 2 ஊதுபத்தி, பெஹ்ராம் யாசாதுக்கு வடிவமெல்லாம் கிடையாது, 2 ஊதுபத்தி ஏற்றிக்கோ, கொஞ்சம் ஏதோ நட்ஸு, அதாவது பழ வகைகள், அப்புறம் இனிப்பு, இதெல்லாம் பூவெல்லாம் வச்சு இந்த நல்லது நடந்ததுன்னு இந்த கதையை மட்டும் திருப்பி திருப்பி சொல்லு, வாரத்துக்கு ஒரு தடவை, உன் செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கும், நான் வந்துடுறேம்மா, அப்பா போயிட்டு வரேன் அப்படின்னா. அங்கே கிளம்பினது தான் அந்த நாட்டோட மன்னனின் பெண்ணும் இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. 2 பேரும் காலங்கள் செல்கிறது. அந்த காலத்தில் இப்போ மாதிரி பிளெயினாக இருந்திருக்கும், எல்லாம் நடந்து தானே போகணும், ஒட்டகத்தில் போகணும். இவன் கிளம்பிட்டான் முஷ்கில், பல நாடுகள் கடந்து செல்கிறான், வருடங்கள் ஓடி விடுகின்றன. இவனுடைய பொண்ணும் அந்த நாட்டில் ஒரு காலேஜ் போகிற வயசுக்கு வந்துட்டாங்க, அப்புறம் கிராஜுவேட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு நாள் அவங்களும் அந்த மன்னனின் பெண்ணும் செல்கிறார்கள். அந்த பெஹ்ராம் யாசாதுக்கு வாரம் அந்த கதையை சொல்லி நன்றி செலுத்த வேண்டும் என்ற குணத்தை மறந்து விட்டார். ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவான், கிராட்டிடியூட் இஸ் எ கிரேட் ஆட்டிடியூடுன்னுவான், நன்றி செலுத்துதல் நற்பண்பு, அதை மறந்து விட்டாள். காலம் சென்றதும் ஒரு நாள் மன்னனின் மனைவி சொல்கிறார், வாமா 2 பேரும் வீக்கெண்டு காலேஜ் லீவு ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போகலான்னு போகிறாங்க நீராடுவதற்கு. இந்த முஷ்கில் மகள் சொல்கிறாள், எனக்கு நீராடுவதிலே விருப்பம் கிடையாது, நான் ஒரு ஓரமாக உக்காந்துக்கிறேன் அப்படின்னு. இவள் உட்கார்ந்திருக்கும் போது அந்த மன்னனின் மகள் அந்த ரத்தினக்கல், ஏற்கனவே அந்த முஷ்கில் ஒன்று கிஃப்டாக கொடுத்தானே மன்னனுக்கு, அதை கரையோரம் வைத்து விடுகிறாள். வைத்து விட்டதும் திரும்பி வரும்பொழுது காணாமல் சென்று விடுகிறது. உடனே அவள் சொன்னான், அப்பா இங்கே பாருங்க, என்னுடைய உங்கள் அந்த முஷ்கில் அந்த விறகு வெட்டியோட பொண்ணு தான் இதை எடுத்திருப்பான்னு சந்தேகமாக இருக்குன்னா. மன்னன் படபடப்பாக, சரி அந்த முஷ்கிலின் மகளையும் அவள் தாயையும் அரெஸ்ட் பண்ணிடுங்கன்ட்டான், கைது செய்திடுங்கன்ட்டான். பெஹ்ராம் யாசாதை வழிபட்டு கொண்டே அந்த முஷ்கில் வருகிறார். காடு வழியிலே அவர்கள் ஒட்டகங்களும் சிலது காணாமல் போயிடுது. என்னடா சகுனம் சரியில்லையேன்னு வேகமாக ஊருக்கு திரும்புகிறான். திரும்பியதும் பக்கத்து வீட்டு செல்வந்தர் சொல்கிறார், மாப்பிள்ள திடீர் வாழ்வு வந்துச்சுன்னு ரொம்ப ஆட்டம் போட்டியேப்பா, உன்னோட ஃப்ரெண்டு ராஜா உன் பொண்டாட்டியையும் உன்னோட பொண்ணையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டார். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு நேராக போய் கேட்குறான் மன்னன் கிட்ட. நீ கொடுத்த வைரக்கொல்லை உன் பொண்ணே எடுத்துட்டான்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் சார் அப்படின்னு. உடனே என் பெண்ணை தண்டிக்க வேண்டாம், என்னை தண்டித்து விடுங்கள், என்னை அரெஸ்ட் பண்ணிடுங்க, என் மனைவியும் என்னுடைய மகளையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டான். அரசனும் ஏற்றுக்கொள்கிறான். சரி நீங்கள் சொன்னபடியே அக்ரிமெண்ட்டுக்கு வருவோன்னு ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்பொழுது சிறையில் திருப்பியும் முஷ்கிலுக்கு ஒரு கனவு வருகிறது. நாளை காலை உன் நண்பன் மனம் திருந்தி உன்னை விடுதலை செய்து விடுவான். ஏற்கனவே இவனோட சொத்தெல்லாம் அவன் ஜப்தி பண்ணிட்டான், யார் அந்த மன்னன். ஏன்னா முஷ்கில் சொல்லிட்டான், என் சொத்தெல்லாம் எடுத்துக்கோங்கன்ட்டு. எடுத்துட்டு மறுநாள் காலை சிறிது பணம் தருவான். நீ திருப்பியும் என்னை நினச்சி அந்த பெஹ்ராம் யாசாதுக்கு நீ அந்த ஊதுபத்தி ஏற்றி பழம் ஸ்வீட்ஸு நட்ஸு வச்சு இந்த கதையை சொல்லி வேண்டிக்கோ, உன் பிரச்சனை சரியாகிடும் அப்படின்னு. சரிங்க, மறுநாள் அப்படியே ஆகட்டும். மறுநாள் ராஜா வருகிறான். சரி நீ பண்ண தப்பை மன்னிச்சிட்டேன், இந்த உனக்கு ஒரு சிறிய பணம், இதை எடுத்துக்கொண்டு ஓடிடுமாப்ல அப்படின்ட்டான். அவன் தான் ஃப்ரெண்டு ஆச்சு இவனுக்கு. இவன் கிளம்பிட்டான். கிளம்பி வெளில வந்தோடனே வாசலில் ஒரு குதிரையில் ஒருத்தன் போயிட்டுருக்கான். எங்கெங்க, என் பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேங்க, எனக்கு இங்கே தாங்க ஒரு 100 ஏக்கரா வச்சுருக்கிறேன், ஒரு பெருந்தலைங்கண்ணா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஐயா நான் இப்போ அந்த இடத்துக்கு போகணும், எனக்கு ஒரு ஊதுபத்தி அப்புறம் இந்த பழம் இதெல்லாம் வாங்கி கொடுங்க, பெஹ்ராம் யாசாதுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும்னா. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை பாஸ், நான் பாட்டுக்கு வேகமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னா. போகும் வழியிலே அவனது குதிரை சரிந்து விடுகிறது, இவனுக்கு அடிபட்டு விடுகிறது. அந்த திருமண வாய்ப்பு தட்டி சென்று விடுகிறது. யார்? பெஹ்ராம் யாசாதை அவமரியாதை செய்தவனுக்கு.
சிறிது தூரம் தாண்டி சொல்கிறான். ஒரு வயசானவன் போகிறான். அவன் சொல்கிறான், என் பையன் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அவனுக்கு இறுதியாக ஒரு போர்வை ஆசைப்பட்டான்னு வாங்கிட்டு இருக்கேன், அவ்வளோதாங்க, எல்லாம் இனிமேல் ஒன்றும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு. ஐயா, எனக்கு அப்படியே ஒரு உதவி, ஒரு ஊதுபத்தி, அப்புறம் ஒரு பழம், நட்ஸு, ஸ்வீட்டு, இதை வாங்கித்தாங்களேன், நான் இப்போ பூக்களோடு சேர்த்து பெஹ்ராம் யாசாருக்கு நன்றி செலுத்தணும்னா. உடனே அவன் கேட்கிறான், அப்படியா, அவர் கதையை எனக்கும் சொல்லுங்கள், நானும் நன்றி செலுத்துகிறேன்னா. நன்றி செலுத்தி இருவரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உடம்பு சரியில்லாத பையன் ரெடி ஆயிட்டான்னு ஒரு நியூஸ் வருது. அதற்குள் மன்னன் ஏதோ பேச போயிட்டு இருக்கான். ஒரு மயில் அந்த திருடு போனதான ரத்தினக்கல்லை கொண்டு வந்து அவன் முன்னால் போட்டு விடுகிறது. மன்னன் தவறை உணர்ந்து விடுகிறான். மன்னன், அவன் மனைவி, இளவரசன், அந்த இளவரசி, அந்த குட்டி இளவரசி, அவளு தப்பு செஞ்சிட்டாலே, எல்லாரும் ஓடி வந்து இவங்கிட்ட, முஷ்கில் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயா, தப்பு பண்ணிட்டோங்க ஐயான்னு. உடனே அவன் சொல்கிறான், என் பொண்ணு கல்யாண வயசில் இருக்கா, நீ இப்படி பேசிட்டதுனால யார் எனக்கு பொண்ணுக்கு வரன் தருவான்னு. உடனே மன்னன் சொல்கிறான், நான் என் மகனையே உனக்கு வரனாக தருகிறேன், இருவரும் திருமணம் செய்து கொள்ளட்டும், அவர்களே நாட்டை அரசாளட்டும் அப்படின்னுட்டான். பக்கத்து வீட்டு செல்வந்தனுக்கு பொறாமையோ பொறாமை. என்னடா இது, விறகு வெட்டியோடைய பொண்ணு நாட்டுக்கு ராணி ஆயிட்டா, இனிமேல் 1ஆம் தேதியான நாம் அங்கே போய் தானே அந்த அம்மாவுக்கு தானே சல்யூட் அடிக்கணும், தலைகீழ போகுதே கதை அப்படின்னு நேராக போய் இப்போ இருக்கக்கூடிய ராஜமாதா கிட்ட போகிறான். இங்கே பாருங்க, இந்த விறகு வெட்டி நானும் பக்கத்து வீடு தாங்க, ஒரு காலத்தில் அவன் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், இந்த அளவுக்கு நிலைமை மாறி இருக்குன்னா நீங்கள் அவனை 2 தட்டு தட்டி விசாரிங்கம்மா, பையனை கொடுத்துருக்குறீங்கள. சரி. உடனே மகாராணி வரா. அவள் திருந்திட்டாளே இப்போ தான் மகாராணி, பழைய மாதிரி கெட்ட குணமெல்லாம் இல்லை. இந்த மாதிரி இல்லைங்க, உங்கள் பக்கத்து வீட்டு செல்வந்தர் உங்களை பற்றி பரவாயில்லம்மா, அவனை மன்னிச்சிருங்க, அவன் இப்படித்தான், அதனால தான் அவன் இருக்கிற நிலைமையிலேயே இருந்துட்டு இருக்கான், இன்னும் அடுத்த லெவலுக்கே போகலை, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். ஒரு காலகட்டத்தில் என்னுடைய சகோதரர்கள் பாலைவனத்தில் பயணமாக புறப்பட்டார்கள். 7 ஆண்டுகளாகிவிட்டது, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லைன்னு ராஜமாதா அழுதா. ஏன்னா அந்த காலத்துலலாம் நான் சொன்ன மாதிரி தான், பாலைவனத்தில் தடம் காணாமல் போயிட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது. உடனே சொன்னான், பெஹ்ராம் யாசாத், நான் சொல்லக்கூடிய இந்த கதையை சொல்லுங்கள், ஊதுபத்தியை ஏற்றுங்க, பூ, பழம், ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சு மனசார பெஹ்ராம் யாசாதை ஒரு நன்றி செலுத்துங்கள்னா. இவள் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுதே அவளுடைய சகோதரர்கள் பத்திரமாக நாடு திரும்பி விட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. உடனே இந்த கதையை அங்கங்கே சொல்லத் துவங்கினார்கள். சொல்லத் துவங்கிய வீடுகளில் செல்வம் பெருகத் துவங்கியது. கேட்க துவங்கியவர்கள் வீடிலே அப்படியே என்ன சொல்லுவாங்க, மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடியாக வாழும் சீமானே என்று மாறிவிடுகிறார்கள். இப்போ நீங்களும் கதையை கேட்டுட்டீங்க, இனிமேல் உங்கள் நிலைமை என்ன, காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, சந்தோஷமாக இருங்க. அவ்வப்பொழுது இந்த கதையை கேளுங்கள், வாழ்க்கையில் செல்வம் பெருகுவதை அனுபவத்திலே உணரலாம். சிவ சிவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.